மருத்துவமனை என்பது குணப்படுத்தும் இடமாக இருந்தது, ஆனால் சிலருக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. டாக்டர் ஸ்மித் அப்படிப்பட்ட ஒரு தனிநபராக இருந்தார். அவர் மற்றவர்களின் துன்பங்களை தனது பாக்கெட்டுகளை வரிசைப்படுத்துவதற்கான ஒரு வழியாக கண்டார். தேவையில்லாத சிகிச்சைகள், மருந்துகளை எல்லாம் லாபம் என்ற பெயரில் எழுதிக் கொடுப்பார். அவரது நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர், ஆனால் டாக்டர் ஸ்மித்தின் வங்கிக் கணக்கு செழித்தது. அறியாமையாலோ அல்லது உடந்தையாலோ அவரது செயலை கண்டுகொள்ளாமல் மருத்துவமனை நிர்வாகம் கண்ணை மூடிக்கொண்டது. வருடங்கள் செல்லச் செல்ல டாக்டர் ஸ்மித்தின் பேராசை மேலும் அதிகரித்தது. அவருடைய நோயாளிகள் ஏதோ தவறு இருப்பதாக சந்தேகிக்கத் தொடங்கினர். அவர்கள் ஹால்வேயில் ஒருவருக்கொருவர் கிசுகிசுப்பார்கள், தங்கள் சந்தேகங்களையும் அச்சங்களையும் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் டாக்டர் ஸ்மித் எப்பொழுதும் ஒரு படி மேலேயே இருந்தார். தனது தடங்களை மூடிக்கொண்டு அவருக்கு எதிராக பேசத் துணிந்த எவரையும் அமைதிப்படுத்தினார். நோயாளிகள் தங்கள் நோய்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவ வேண்டிய மருத்துவருக்கும் பயப்படும் இடமாக மருத்துவமனை ஆனது. டாக்டர் ஸ்மித்தின் புகழ் பரவத் தொடங்கியது. விரைவில் மக்கள் மருத்துவமனையை முற்றிலுமாகத் தவிர்த்தனர். ஆனால் டாக்டர் ஸ்மித் பணம் சம்பாதிக்கும் வரை கவலைப்படவில்லை. மருத்துவமனையில் அதிக சம்பளம் வாங்கும் மருத்துவர் தானே என்றும், அதை அப்படியே வைத்துக் கொள்ளாமல் விடுவார் என்றும் அவர் சக ஊழியர்களிடம் அடிக்கடி கேலி செய்வார். அவரது சக ஊழியர்கள் பதட்டத்துடன் சிரிப்பார்கள், எப்படி பதிலளிப்பது என்று தெரியவில்லை. ஆனால் அவரைச் சூழ்ந்திருந்த பயமும் அவநம்பிக்கையும் இருந்தபோதிலும் டாக்டர் ஸ்மித் தன்னம்பிக்கையுடன் இருந்தார். அவர் ஒருபோதும் பிடிபடமாட்டார் என்று உறுதியாக நம்பினார். பின்னர் ஒரு நாள் அவர் ஒரு அரிய மற்றும் விலையுயர்ந்த நோயால் கண்டறியப்பட்டார். மேலும் அவரது காப்பீட்டு நிறுவனம் சிகிச்சைக்கு பணம் செலுத்த மறுத்தது. கவிதை நீதிக்கான வழக்குகளுக்கு கவரேஜ் விலக்கப்பட்ட ஒரு ஷரத்தை மேற்கோள் காட்டி